ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீக் வீடியோவில் க்ளீனிங் பார்ட்டெல்லாம் போட்டிருப்பேன். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான். நான் அந்த டே ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக இருக்கேனான்னு இல்லையோ தெரியாது. பட் அந்த ஈவினிங் டைம் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ப்ரொடக்டிவாக தான் இருக்கும். அந்த ஈவினிங் ஃபுல்லாக குக்கிங்கில் க்ளீனிங்லேயே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் அன்றைக்கி ஈவினிங்கும் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஆல்ரெடி வச்ச சிக்கன் குழம்பு இருந்துச்சு, அதை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு நைட் டின்னருக்கு தோசை தான் பிளான் பண்ணியிருந்தேன். சரி, அதுக்கு சைடிஷ்ஷாக எப்பவும் போல் கொத்தமல்லி சட்னி தேங்காய் சட்னின்னு செய்யாமல் கருவேப்பிலை சட்னின்னு ஒன்று இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அன்றைக்கின்னு பார்த்து என்கிட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி தலை ரெண்டுமே அதிகமாக இருந்துச்சு. அதுவும் கருவேப்பிலை கூட ஃப்ரிட்ஜ்லேனா சமாளிச்சுக்கலாம் எப்படியாச்சும் ட்ரை பண்ணி. பட் கொத்தமல்லி தலை கண்டிப்பாக வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் இருக்கிறதெல்லாம் வச்சு சட்னி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஓன் ரெசிபியெல்லாம் கிடையாது, யூடியூப் பார்த்து தான் எடுத்திருந்தேன். பட் ரொம்பவுமே ஈஸியாக இருந்துச்சு. நம்ம எப்போவுமே நார்மலாக எப்படி செய்வோம், கொத்தமல்லி சட்னி எப்படி செய்வோமோ அது கூட கொஞ்சம் அதே கண்டென்ட் அளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அண்ட் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால சரின்னு சொல்லிவிட்டு கடலப்பருப்பு, சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவல் ஆட் பண்ணுறது தான் வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை அதெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு தாளிச்சுக்கணும். நிறையா பேர்த்துக்கு பச்சை மிளகா போட்டால் தான் அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்க மாதிரி தெரியும். பட் எனக்கு என்னமோ சட்னிக்கு நிறையா ஃபுட் ரெசிபீஸ்க்கு வரமிளகா போட்டால் தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாதிரியும் தெரியும். அது எதுவும் நம்ம ஒரு சர்க்கிளில் இருக்க மாதிரி இல்லை, எனக்கு இந்த பொருள் போட்டால் தான் இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அந்த வரமிளகா போடுறதும். அண்ட் ஃபைனலி கொஞ்சம் புளியும் ஆட் பண்ணி தாளித்து விட்டுக்கிட்டேன். சும்மா 1-2 தாளிச்சிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் ஆற விட்டு அரைச்சி எடுத்துட்டா இந்த ரெசிபி ரெடி. என்னதான் நம்ம இன்றைக்கி சிம்பிளாக குக்கிங்கை முடிச்சிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போனாலுமே அது எப்படியும் அந்த நாளை ஃபுல்லாக கடத்துகிற மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த ஒரு வேலை பண்ணாலும் சரி பாட்டை போட்டு விட்டுட்டு தான் பண்ணுவேன். இல்லை ஏதாச்சும் டப்பிங் மூவிஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டு விட்டுட்டு தான் பண்ணுவேன். பட் குக்கிங் பண்ணும்போது மட்டும் என்னமோ தெரில, எனக்கு அது ஒரு தெரப்பி மாதிரி நல்லா பீஸ்ஃபுல்லாகவே ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு சாங் போட்டால் தான் ஏதோ அப்டக்கல் மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா ஏதாவது மிஸ் பண்ணிடுவோமோ, போட மறந்துடுவோமோ அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டு. அண்ட் அன்றைக்கி பால் வாங்கிட்டு வந்துருந்தாரு. அண்ட் அதையும் காய வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் பால் காய வச்சுட்டு இருந்தேன். எங்கள் ஊர் வில்லேஜுங்கிறதுனால அங்கே பால் எப்போவுமே நல்லா திக்காக இருக்கும். பட் இங்கே டைரியில் வாங்குறதுனால அந்த கவர்லேயே வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நான் சின்ன வயசில் இருக்கும் போது பால் குடிக்கணும்னு சொன்னாலே ஐயோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒமட்டுது அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுவேன். பட் இப்போ என்னாச்சுன்னு தெரில, நைட் அந்த பாலை குடித்தா தான் நிம்மதியாக இருக்குது. ஓகே, ஃபைனலி பீஸ்ஃபுல்லாக டின்னரை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த ஃபீலே வரும். ஸோ பால் முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டனால சரி காய வச்சிடலாம், ஒரு வேளை கெட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் காய வச்சுட்டேன். அண்ட் மாவுமே வெளியில் தான் வாங்கிட்டு வந்தோம், இன்னும் வீட்டிலலாம் அரைக்கிறது கிடையாது. நாங்கள் ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு கடையாக ஒவ்வொரு இடமா அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கோம். ஆல்ரெடி இந்த கடையிலலாம் விற்பாங்கள்ல, அந்த மாவை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் நான் ஒரு தோசை லவருங்கிறனால எனக்கு அந்த ஆரஞ்சு கலர் வந்துச்சுன்னா தான் ஓகே நம்ம தோசை சாப்பிட்றோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டே வரும். பட் நம்ம கடையில் வாங்கி சுடுற மாவு அந்த தோசை கருகி கூட போயிடுமோ என்னமோ, ஆனால் அந்த ஆரஞ்சு கலர் மட்டும் வராது. ஸோ எனக்கு அதுவே ஒரு மாதிரி இருக்கும். இன்னொன்று நல்லா தோசை இட்லி எல்லாம் பூ போல் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு தோசை நல்லா முருகலாக வரணும். பட் இது ஏதோ கல் மாதிரி ஃபீல் ஆகும். ஆனாலும் தோசை சாப்பிடாமலாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் மாவு வாங்கிட்டு இருந்தோம். இப்போ மாவு மட்டுமே அரைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு கடை இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஒரு கடையை பார்த்தோம். ஸோ அங்கேருந்து தான் இப்போ ஒரு 2 to 3 டைம்ஸ் மாவு வாங்கிட்டு அரைச்சிட்ருக்கோம். கடையில் வாங்குகிற மாவை கம்பேர் பண்ணும்போது இது ஓகே தான், ரொம்ப மோசம்லாம் சொல்லிட முடியாது. அதனாலேயே நான் எங்கள் பாட்டிங்கெல்லாம் ஊருக்கு வராங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அண்ட் சைட் பை சைட் பாலும் காஞ்சிருச்சு. ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போது நான் ஓரளவுக்கு அப்போ ரெக்கார்ட் பண்ணுறது இல்லை ப்ரீ ரெக்கார்டட் பண்ணி வச்ச வீடியோஸை நான் போட்டுடுறேன். பட் லாங் வீடியோஸ் போடும்போது எந்த அளவுக்கு என்கேஜ்டாக இருக்குது என் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களோ அந்த விஷயத்தையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அன்றைக்கி டின்னருக்கு தோசை தான். ஸோ நான் சொன்ன மாதிரியே தோசை சுட்டுட்டேன். எங்கள் அம்மா சுடுற தோசை பார்த்திங்கன்னா அந்த 3 ரவுண்டு தான் வந்திருக்கும், இல்லை 4 ரவுண்டு தான் வந்திருக்கும். பட் நான் சுடுற தோசையை பார்த்துட்டிங்கன்னா அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக ஏதோ ஸ்பைரல் போகிற மாதிரி இருக்கும். அது ஏனோ தெரில, அவ்வளோ முருகலாக சுட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அது ஒரு சில இடங்களில் மட்டும்தான், அதாவது அந்த எண்ணெய் நல்லா பட்டிருக்க இடங்களில் மட்டும்தான் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆன ஃபீல் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் தோசை முருகலாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள விட கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக அந்த ஊத்தாப்பா மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட பிடிக்குங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அன்றைக்கி டின்னருக்கு தோசை, அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி சட்னி கூடவே அந்த சிக்கன் குழம்பையும் ஆட் பண்ணி அன்றைக்கி டின்னரை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் சில க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு, நான் எல்லாமே டப்பாவாக தான் போட்டு வச்சுருந்தேன்.
ஆக்சுவலி தனி வீடை பார்த்து போனோம்னா எல்லாமே இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வாங்காமல் கிளாஸ் கண்டெய்னர்ஸாக வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருந்தேன். பட் நாங்கள் மளிகை கடை வச்சுருக்கறனால மோஸ்ட்லி எங்கள் அப்பா வீட்டுக்கு வரும்போதே எல்லா டப்பாவையும் தூக்கிட்டு வந்துட்டார். அந்த முன்னாடி தெரிகிற நட்ஸ் வச்சுருக்க டப்பா மட்டும்தான் நாங்கள் வாங்கினோம். மற்றபடி இருக்கிறது எல்லாமே இந்த கடையில் வச்சுருந்த டப்பாஸ் தான். ஸோ எனக்கு அதுவே தோணும், இந்த டப்பாவை தூக்கி போட்டு நம்ம ஏன் மறுபடியும் போய் டப்பா வாங்கணும் அப்படின்னும் தோணும். சில சமயம் இல்லை நம்ம கிளாஸ் கண்டெய்னர்ஸ்க்கு மாற்றிக்கலான்னு தோணும். பட் நானே டப்பாவை பொறுக்கி வைப்பேன். இதில் எதுக்குடா மறுபடியும் டப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த டப்பா விஷயமே எனக்கு அப்பப்போ பிரச்சனையாக தோணும். நம்ம வெளில போய் கண்டெய்னர்ஸ் வாங்கினோம்னா அது ஒரு மாதிரி சேமாக பார்க்க அழகாக இருக்கும். இது ஒவ்வொன்றும் அன்ஈவனாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். சரி அப்பப்போ எப்படியா இருந்தாலும் கலைஞ்சிரும் எடுக்கும் போது. சரி நீட்டாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஷெல்ஃபெல்லாம் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் டப்பாஸ் மட்டும் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஒன்று முன்னாடி பின்னாடி இருக்கிறதுனால என்ன பொருள் இருக்குது இல்லைன்னே தெரியல. நாங்கள் ஆல்ரெடி மீல் பிளான் பண்ணியெல்லாம் இது ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படியெல்லாம் கிடையாது. காலையில் என்ன தோணுதோ செஞ்சுக்கிறது, நைட்டு திடீர்னு என்ன தோணுதோ செஞ்சுக்கிறது, அந்த மாதிரி தான் செய்வோம். ஸோ அதனால் இல்லை இந்த பொருள் இன்றைக்கி தீக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். தீர்ந்துருச்சா சரி அப்போ என்ன தோணுதோ அதை வாங்கிக்குவோம், அவ்வளோதான். அப்படி தான் எங்கள் ப்ரிப்ரேஷன் போகும். அண்ட் ஃபைனலி க்ளீனிங் வீடியோலாம் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் வீக் போட்ட லாங் வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக இது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் கோயம்புத்தூர்லேருந்து இந்த ஷீட்ஸ் வாங்கினேன். இந்த ஷீட்ஸ் ஏதாவது புக்லெட்ஸ் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். இது கோல்டன் கலரில் பார்க்குறக்கே அவ்வளோ க்ளாஸியாக இருந்துச்சு. நான் சீரியஸாக அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு. பட் ஏன்னா வெயிட்டுமே ஜாஸ்தியாக இருக்கும். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருந்துச்சு. அண்ட் ஒரு பேப்பர் பேக்கும் வாங்கியிருந்தேன். இது பேட்டர்ன் ஷீட்ஸ் மாதிரி. இதில் லெட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் வாங்கினதுலேயே ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னால் இந்த 2 தான் சொல்லுவேன். நம்ம பண்ணுற விஷயங்களில் பர்ஃபெக்ஷனை விட கன்சிஸ்டன்சி தான் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த நான் இப்போ தான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ அப்படி தான் நான் எல்லா வீடியோஸையும் திரும்ப எடுத்து போட்டுட்ருக்கேன். அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோவை நான் ரொம்ப நாள் கழித்து எடுக்கும்போது இது பழைய வீடியோஸாக இருந்தாலும் ஆஸ் அ ஸ்டேஷ்னரி லவராக இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்குது. அண்ட் இதுவுமே நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு ஜேர்னல் தான். இதோட ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். A5 ஜேர்னல் ஃபேக்டர் நோட்ஸ்லேருந்து வாங்கியிருந்தேன் 185 ப்ரைஸ்க்கு. நான் லாங் வீடியோஸ்க்கும் சரி ஷார்ட்ஸுக்குமே சரி கண்டென்ட் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் வீடியோஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பேன். பட் எனக்கு என்னமோ அப்படி எடுக்கிறது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் என்னோடய லைஃப் vlog போடணும், நான் என்ன பண்ணுறனோ அதை காமிக்கணும், என்னோட ஒரு டைரி மாதிரி இது இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நம்ம கண்டென்ட்டை பிளான் பண்ணி அது போடுறோம்னா அது ஏதோ ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக போகிற மாதிரி ஆயிரும். டெய்லி vlogsஸாக இருக்கணும். நம்ம ஒரு நாள் அதை எடுத்து பார்க்கும்போது நான் அந்த டைமில் ஹாப்பியாக இருந்திருக்கேன், அப்போ இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அண்ட் ரியலிஸ்டிக்காக எல்லாரோட லைஃப்லையுமே ரிலேட் ஆகிற மாதிரி இருக்கணுங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் போடுறேன். ஸோ என் vlogsஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் இப்போ தான் வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஈவன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் கசின்ஸ் அவங்க தான் மோஸ்ட்லி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் ஒரு அளவுக்கு நல்லா ரீச் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கேன். அண்ட் உங்களுக்கு நான் யாருனே தெரியாது, ஐம் யுவர் நியூ ஃபாலோவர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு அந்த விஷயத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சீக்கிரமாகவே நம்ம நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். டேக் கேர், டாட்டா, பை பாய்.